ஹலோ குட் மார்னிங். மணி 5 தான் எழுந்திரிச்சாச்சு. இன்னைக்கு வாசலிக்கிற வேலை இல்லை. பையன் பால் பீச்சிட்ருக்கான். தவிட ஒரு மாட்டுக்கு போட்டு பால் பிச்சிட்ருக்கான். காலையில் வேலை சாணி எடுத்துருவேன். காரணம் என்ன, மாடு போட்டு மிதின்னு வச்சுருங்க. இப்போ எடுத்தனா சூப்பராக எடுத்துருவேன் தான். மாட்டை கட்டணும்னா போட்டு மிதின்னு வச்சு பார்த்தா வேலையே ஆகாது. பல்லு கூட வைக்க மாட்டேன். மூஞ்சி கழுவிட்டு வந்து சாணி வலிச்சு கொட்டிட்டு வாசு தொளிக்கிற வேலையுமே இந்த சாணி வலிக்கிற வேலை தான் வேலையாக இருக்கும். அதுவும் மழை தூரிச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும். வீடியோ எடுக்கிறனால 2 கையிலையும் வலிச்சிருவேன். மாட்டை கட்டணும் பார்த்திங்கன்னா மிதிச்சு போடும். குப்பைக்குழி வதிக்க பக்கத்துலேயே தான் கட்டியிருப்பேன். மாடு சீக்கிரம் வச்சு கொட்டிக்கலான்ட்டு. கொட்டிட்டு தான் வலிக்கணும் நம்பிடுச்சு. பேப்பர் வந்துடுச்சு. பாருங்கள், சந்தையில் பண்ணு வாங்கிட்டு வந்து பத்தில் பேக்கரிக்கு போயிட்டு வந்தாங்க. பசங்க 5:30 போயிட்டு வந்துச்சு பேக்கரி. சந்தையில் 250 ரூபாய்க்கு பண்ணு வரைக்கும் வாங்கி 10 ரூபாய். சாணி வலிச்சு கொட்டிட்டு வந்துட்டேன். சாணி வலிக்கிற வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு தான் அந்த சாணி வலிக்கிற வீடியோ போட்டேன். தெரிஞ்சவங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தெரியாதவங்களுக்கும் வேலை நான் சாணி வலிச்சுட்டு தான் எந்த வேலை இருந்தாலும் சமையலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டுக்கலாம், ஊற வச்சுக்கலான்ட்டு அரிசி தண்ணிக்குள்ளே போட்டேன். பால் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். டீ ஒவ்வொருத்தராக வருவாங்க பசங்க, அவங்க ஊற்றி குடிச்சுக்குவாங்க. வச்சாச்சு. அது ஒவ்வொருத்தருக்கா சூடு பண்ணால் வேஸ்ட்டாக கேஸ் இதாகுன்ட்டு ஃப்ளாஸ்க்லேயே ஊற்றி வச்சிடுறது. பசங்க 3 பேர் வருவாங்க. கொள்ளு 1 மணி நேரம் ஊறுட்டு அதான் 5:40 தான் ஆகுது. நல்லா ஊட்டாச்சு. 5:45 தான். அரிசி தண்ணிக்குள்ள ஓட்டு, கொள்ளையில் தண்ணிக்குள்ள ஓட்டாச்சு. மாடு பிடிச்சி கட்ட வந்தாச்சு. எனக்கு பெரியதுமே இப்போ தான் எந்திரிச்சதுக்கு லேட் ஆயிடுச்சு. வாடிம்மா. இதை பிடிச்சிட்டு வந்துடுறியா? சோலைக்கு தான் போகணும். நான் அதை பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்தா போ, இப்படி போ, இந்த வழியாவே போ. முன்னாடி போய் பறிக்கிட்டு போவாதாங்க. இப்படி போ. சரி, அப்படியே போய்க்குங்க.
ஒன்றாகாதியா பின்னாடி ஒன்று அதை பார்த்து போகாது, நீ தடத்தை பார்த்து போ. ஹை, சாணி எடுத்ததுக்கப்புறம் பாரு எத்தனை கிடக்கு அங்கே ஒன்று. ஏப்பா விட்டெல்லாம் சரி, அம்மாவை அவுத்தா சவுண்டு விடுறது. சரி வா. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஓகே பாருங்க, மாடு கட்டிட்டு வந்தாச்சு. நானும் தம்பி கிளம்புற வீட்டுக்கு. கீழே பார்த்துவாங்க, தள்ளி வந்த பக்கம் போய் கொள்ளு போட்டு வச்சுட்டேன். குக்கரில் போட மாட்டேன், ஓசிலேயே தான் சாப்பாடு எல்லாம் இனிமேல் தான். பாய், சமைக்க ஆரம்பிச்சிடலாம். மாட்டை கட்டிட்டு கருகாப்பில் உடிச்சிட்டு உள்ளே சமையல் வேலைக்கு போகும். செடியே இதாக மாட்டேங்குது, ரொம்ப தான். எப்போ பிடிச்சிருக்குது, நாங்கள் ஒடிச்சிட்டே இருக்கிறனாலே என்னமோ. கொள்ளுக்கு பச்சை கருகாப்பத்தில் தான் சூப்பராக இருக்கும். கீழெல்லாம் வழுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு தண்ணி. வெடி வெடி சொட்டு நீர் ரோஸ் போடுங்க. 2 நாளைக்கு எங்கே முறை தண்ணி தண்ணி. சாப்பாடு கொதி வந்துடுச்சு, கொள்ளு வெந்துருச்சு ஓரளவுக்கு. தாளிச்சிக்கலாம். வரமிளகா மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஜாஸ்தி சாப்பிட்டு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, வரமிளகா, புளி தக்காளி எல்லாம் தேவையில்லை. சூப்பராக பழைய சாப்பாடு கரைச்சாச்சு. டீ ஊற்றி வச்சிட்டேன். நெய் ஒரு வீட்டுன்னு வச்சேன், நல்லா வச்சு. தாளிச்சு விட்டாச்சு. 2வது டீ. ஏம்மா சின்ன தம்பி பார்த்தா எழுந்திரிச்சா. ரசம் கொதி வந்துடுச்சு. எல்லாரும் ஆட்டு செக்கில் ஆட்டுவோம். எடுத்து ஊற்றி வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். பட்டறை டீ கொடுத்துட்டு இன்றைக்கி சர்வீஸ்க்கு இப்போ வந்திருக்கிறேன். வண்டி ஒன்று நேரமே சந்தைக்கு இன்றைக்கி திங்கட்கிழமை சந்தைக்கு வருவாங்க. சரி, வண்டி இப்போ ஒன்று நேரமே வந்துருக்குது. நேற்று கரண்ட் இல்லைங்கிறனால நேற்றுக்கே வந்துட்டாங்க. மணி இப்போ 8 தான் ஆகுது. அதனால் ஒரு பையன் மட்டும் வந்துட்டான். அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன்.
நானும் பெரிய தம்பி தான் வந்தோம், கிளம்பியாச்சு. வச்சுட்டு வந்துட்டோம். சரி வண்டி கழுவிட்டு அப்புறம் குடிச்சுக்கிறேன்னுட்டு. பார்த்துவோம்மா, தண்ணி நிற்குது. பத்து செக்லாட் தான் சூப்பராக இருக்குது. நேற்று சடோனுங்கிறதுனால 2 நாள் துணி சேர்ந்து வச்சு இன்னத்துக்கு போட்டு விட்டாச்சு. தேங்காய் ஓட்டேன், பச்சை மிளகா தான் போட்டு வச்சுக்கிறேன். முந்தா நேரத்துக்கே வீடியோவில் போட்டிருந்தேன், அதனால் நான் சரி ரொம்ப போடல. 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் சுரக்காய் செஞ்சுருந்தேன். சுரக்காய் ரெடி. தம்பி 2 பேர்த்துக்கு கத்திரிக்காய் குட்டியாக இருந்துச்சு வந்து கேட்குறேன். சின்ன தம்பி, உனக்கு என்ன சமையல்? இது என்ன காய்? உனக்கு என்ன காய் சொல்லுங்க. என்ன காய்? கத்திரிக்காய். அண்ணனை கூப்பிட்டீங்களா? அப்புறம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அப்புறம் உங்களோட தட்டு எங்கம்மா? உங்களோட தட்டு அண்ணனது எடுக்கவே இல்லை. அண்ணனுக்கு தட்டு பாவம் அண்ணன் எடு. அண்ணனுக்கு தட்டு வேண்டாமா? எது அதுதான் அண்ணனுது? இல்லை பொய் சொல்கிற. அப்பா தட்டு எது? அப்பாவுது தங்க. அப்பா தட்டு எது? அப்பாவுது இல்லையே. அப்பா எந்த தட்டில் சாப்பிடுவாங்க? டெய்லி பார்ப்பையில்ல. கமத்த வேண்டியதில் விடு, நான் கமத்திக்கிறேன். ஓ சவுண்டு பாரு. தேங்காய் போடு. தேங்காய் எல்லாமே தெரிய இருக்கலாம் மாட்டேன். வெந்திருக்கு மல்ல. அது இளங்காய் அந்த டேஸ்ட் வர. நான் மட்டும் வாங்கினாவும் இன்னைக்கு குமாரப்பா வாங்கி தரச்சோன்னு. கத்திரிக்காய் ரெடி. இந்தாங்க அள்ளி வச்சுக்கோ. கொள்ள ஆட்டிட்டு வந்தாச்சு. தம்பி 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. வருஷமா எப்படி இருக்குது கத்திரிக்காய்? அவரை சொல்லாதுக்கு முன்னே கத்திரிக்காய் நல்லா இருக்குது. அச்சுமா நீங்கள்? தன்யாம்மா சூப்பர், வேற லெவல் மாய். காயினா 2 பேர்த்துக்கு சூப்பர் பிடிச்சிக்குது. ஆமாம் ஆமாம். சரி போய் சாப்பாடு வீடியோ போடலாம். பாய். டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஹலோ வாங்க, சாப்பாடு ரெடி பாருங்கள். ஒயிட் ரைஸுக்கு கொள்ளு சட்னி. கொள்ளாட்டிருக்கு லாங் வீடியோ பாருங்கள், சமைச்சது போட்டிருக்கிறேன். கொள்ளுக்கு நெய், சுரக்காய் பொரியல். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் சாப்பிட்ருக்குறோம். கத்திரிக்காய் பொரியல், ரசம், மோர். நைட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு பாருங்கள், சாமிக்கு வச்சுருந்து தட்டைப்பயிறு சாப்பாடுங்க, நூடுல்ஸு. வாங்க சாப்பிட்லாம். ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து குலோப்ஜான் போடுச்சு. பச்சை தம்பி உருட்டு பச்சை எடுத்து சாப்பிட்டாங்க பாருங்க. இவ்வளோ பாவம் மிச்சம். நெக்ஸ்ட் பெரிய தம்பிக்கு லீவு பாருங்க, படிச்சுட்ருக்குறாங்க 2 பேர். அவன் படிக்கிறான், இவனும் இடையில போய் என்னம்மா அது ப்ளூ? எது ரெட்டு? எடுங்க ரெட்டு. அது ரெட்டு இல்லை. ரெட்டு எதுன்னு சொல்லுங்க. அது இல்லை. ரெட் எது தனியா? ப்ளூ எதுடி பட்டு? ப்ளூ. எல்லோ. எல்லோ எல்லோ கீழே கிடக்குது வேறு. எல்லோ. தனியாம்மா நீ 1 எடுங்க. 1 எது? 1. 3 எடுங்க பார்க்கலாம். 3 முன்னாடியே இருக்குது, அதை விட்டுட்டு எங்கே போயிட்டுருக்குறான் பாரு.
திரி கையிலே வச்சுக்கிட்டு தேடுறான். கையில் இருக்குது தனியா திரி, கையிலும் கையில். ஏய் அது என்ன ஸோ கடவுளை கையில் வச்சுட்டே தேடுது. 3 8 அது 8 எதுன்னு தெரியல, மேலேயே கிடக்குது. தலைகளாக பிடிச்சிட்டு இருக்கிற 8 எது? அது கிரீன் கிரீன் கிரீன். எல்லோ எதுங்க? எல்லோ. ஆமாம் அது எல்லோ. 8 எது? ப்ளூ ப்ளூ. நீ சொல்லுங்க ப்ளூ. 6 எடுப்பா. 6 எது? கையிலேயே தள்ளிட்டு கொண்டு போய் அங்கே ஓட்டேன், இப்போ தள்ளிட்டு போயிட்டேன் 6. சரி 4 எடுங்க. 4 ஓகே. 10 எடுங்க. 10 அப்புறம் இது திருப்பி பிடிக்கிற எப்படித்தான் 10 அப்படி பிடிப்பாங்களா? ஸோ 2 வருஷம் அண்ணன் ஸ்கூலுக்கு போகிறான். அப்புறம் 7 எங்கே? 7 தள்ளி விட்றான் பாரு. 7 சரி. ஓ சரி, உன்னை வேற கேட்கணுமா? ப்ளூ ப்ளூ நீ சொல்லணும். ப்ளூ அப்படிங்கப்பா. மேலே ரெட் எடு. ரெட்டு தங்க நீ ரெட் எடுங்க. எது ரெட்டு? அங்கே கொண்டு போய் போட்டிங்க ரெட்டு. 6 அப்படி பார்த்தா பி. அது பாருங்க எப்படி சொல்லுவீங்க நீங்கள். எது பின்னு சொல்லுவீங்க? இது பி. ஆமாம் 6 இப்படி திருப்பி பிடிக்கணும். இப்போ 6 தெரியுதா? இல்லைம்மா இப்படி கொண்டா. 9 இது 9 கொண்டா. தங்க 2 பேரும் உழப்புறீங்க. 6 9. இது வந்து 9 தங்க. இப்படி நீ இப்படி பார்த்தா பின்னு சொல்கிற. இப்படி பாரு, இது 9 NINE 9. என்னையவே குழப்பிட்டீங்க. 6 9. சரி ஓகே. ஓ அதுக்கு நீ இடையில கேட்டுதான் அண்ணனையும் குழப்பி விட்றீடாப்பா. என்ன பட்டு உனக்கு என்ன பிரச்சனை? அது ரெட்டு ரெட்டு க்ரீனு எல்லோ. நீ கையில் எடுத்து காமிக்க மாட்டேங்கிற. ஓகே சரி, அண்ணன் படிக்கிட்டு இருங்க. சரி. எங்கே 5 காணுமே? 1 2 3 4 5 காணா. 6 அப்புறம் 7 8 9 10. ஓகே. ஏமா அட்டை மடக்காத மிஸ் அடிச்சிருவாங்க அண்ணனே. 8 5 எங்கே காணோம்? எங்கே அண்ணன் வருஷக்குட்டி எங்கே போட்டுருச்சு? என்ன பாஸ் இது? தமிழும் இல்லை ஹிந்தியும் இல்லை. என்னடி பட்டு மேலையா? என்ன மேலே இருக்கு? மேலே பறக்குமா? ஃபேன் காற்றுக்கு மேலே பறக்கும். அழகா சொல்லுது. 1 2 3 4 5 காணா. அடுத்தது 6 சொல்லு. 9 சொன்னேன். அப்படி மறந்து இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு உனக்கு குழப்பமா இருக்குது. பி மாதிரி 6. அப்படி காமி. 9 அடுத்தது. ஓகே நீ சொல்லு. எது க்ரீன்? ஏய் எது க்ரீன்? எல்லோ. எல்லோ தெரியுதாட தங்கா. ப்ளூ 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 கையில் வச்சுருக்காரு ப்ளூ. அதுதான் ப்ளூ. ரெட் எங்கடி பட்டு? ரெட்டு ஓகே சரி பாய் சொல்லிடுங்க. பாய். நீ 2 பேரும் தூங்குற கிளம்பிடுவாங்க. நான் டீ எடுத்துகிட்டு பட்டுற கிளம்புறேன். சரி போயிட்டு வாங்க. நானும் கிளம்புறேன் தாங்க. அம்மா டீ வச்சுட்ருக்குறேன். சரி விளையாடுங்க. பாய்.
பாருங்க 5 தேடி எடுத்துருச்சாமா. என்னை வீடியோ போடு, நான் 5 எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்க. நான் கிளம்புறப்போ நான் டீ வச்சாச்சு, கிளம்பிட்டு. என்ன சாமி ப்ளூவே? அது ப்ளூ தான். ப்ளூக்கு ரெட்டுக்கு க்ரீனுக்கெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு அட்டை. நைட்டு தூக்கத்தில் கூட வளரிட்டு இருக்கு. க்ரீன் ரெட் ஃபேனில் ஃபேன் காற்றுக்கு பறக்காது. ஓ அப்பா சரி பாய்மா. ஏம்மா ஓகே 1 டக்குன்னு சொல்லி நான் கிளம்புறேன். திருப்பி இருக்கிறதா 1 2 2 2 3 3 ஓகே 4 டக்குன்னு எடுங்க. 4 அந்த பக்கம் தள்ளிட்டேன். அதுதான் 4 4 5 6 அது 9 6 குளறுபடி ஏறுது எனக்கு தனியாவுக்கு. 6 எது 9 எதுன்னு தெரியாது. அதுதான் 6 கீழே பார்த்தா தான் தெரியும். 6 ஓகே 7 7 8 9 பீமா இருக்குன்னு சொன்னீங்களா? அதுதான் 9 9 10 எங்கே 10 எடு போச்சு இங்கே போட்டேன் 10. சரி சரி போ பாய். வீடியோ பார்க்குறவங்களுக்கே காண்டாயிருவாங்க. நம்ம போயிட்டுலாம் டீ எடுத்துட்டு கிளம்பியாச்சு. டீக்கே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. டீ சாப்பிட்றவாங்க, டீ சாப்பிட்லாம். பட்டரை டீ கொடுத்துட்டு சர்வீஸ்க்கு வந்துட்டேன். ட்ராவல்ஸ் வந்திருக்கு. சர்வீஸில் வடை வாங்கி கொடுத்தாங்க பசங்க. இங்கே வந்தாச்சு. இந்த பையனுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் வடை வாங்கிட்டு வந்துருக்குறோம் பாருங்க. சிரிப்பா பாருங்க. மட்டும் நல்லா சூப்பரான கடையை பார்த்து போய்க்கிறதே எங்களுக்கு பாருங்க எப்படி வாங்கிட்டு வந்து. எங்கே என்னோட விட இழைச்சி கிடக்குது. ஆமாம் கடை இல்லையா? ஆறி போச்சு. நம்மளை வீடியோ பார்க்குறவங்க பாரு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளை கூப்பிடாங்க. வாங்க வடை சாப்பிட்டு போயிடலாம். டிவி ஊற்றுற கூட எனக்கு வடை 2 போயிட மாட்டேருக்குது. டிராவல்ஸ் பசங்களுக்கு என்ன பேக்கரி 2 பக்கம் முடிச்சுக்கிறாங்க. எப்போவுமே டிராவல்ஸ் வந்ததுன்னா உங்கள் பசங்க வடை வாங்கி கொடுத்துருவாங்க எங்களுக்கு. அவள் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்துட்டான். நம்மளுக்கு மட்டும் பாருங்க எப்படி வாங்கிட்டு வந்துருக்கான். பையன் பாட்டு புரியுற மாதிரியாவது போடு. டிராவல்ஸ் மட்டும் வந்துட்டா பசங்க ஏதோ வடையை வாங்கி கொடுத்துட்றாங்க, டீயும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே சவுண்டு தான் இருக்க முடியாது. பையன் எங்கே காமி? பன்னெண்டரையாச்சு. வீடு வந்துட்டேன். அரிசி தண்ணிக்கு ஓடுறது பாருங்க. எனக்கு 2 தடவை மிஷினில் போடுறது. இதோட ஓட்டாச்சு. லேசாக தூரல் வருது. இன்னைக்கு காலையில் பிடிச்சி வெயில் இல்லை பாருங்களேன். அப்படி வெயில் அடிக்கி. வெயில் இல்லைங்க. எடுத்துங்க பாருங்க. அரிசி எப்படி எடுத்துகிட்டு இன்னும் நேரத்துக்குலாம் இருக்கவே மாட்டாங்க. அதான் இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது. லைன் பாரு எப்படி போட்டு போகிறேன். எறும்பை விட அரிசி பெருசாக இருக்குது. ஆனால் தூக்கிட்டு போகுது பாரு. சூப்பர். போயிட்டே இருக்குது லாஸ்ட் வரைக்கும். துணி லேசாக தூரல் வரங்க எடுத்துடலாம். உள்ளே போட்டால் காயாது. கொஞ்சம் நேரம் வெயில் போட்டு எடுத்து வச்சா நல்லா இருக்குன்ட்டு அது கம்பி வேலையில் போட்டுக்கிறது. போடுறப்ப ஈஸியாக போட்டுறோம். எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா பட்டை ஏதாச்சும் பிச்சு போடும்ட்டு பயந்துட்டு எடுக்கிறது. நல்லா தூரல் வருது. போய் துணி எடுத்துக்கலாம்.
இல்லை கொண்டாந்து கட்டலில் போட்டு தான் மடிப்பேன். மடிக்கணும். துணி மட்டும்தான் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அதே தான் இருக்குது. அது இந்த குட்டீஸ் 2 பேர் இருக்கிறனால விருவி எடுத்து வீச வேண்டியதை நாங்களே எடுத்துகிட்டு போய் வைக்கிறக்கு முறையோ இங்கே ஓட்டுற வேண்டியது. துணி தான் அதிகமாக இருக்குது. மணி 1 இப்போ தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். குலோப்ஜான் பாக்கெட் வரையிலே வாங்கிட்டு வந்துட்டேன் சர்வீஸ்லேருந்து வந்து. அது அந்த பச்சையே சாப்பிட்டாங்க ஒரு ஊட்டி வைக்கங்காட்டி. மறுபடியும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த பாவுக்குள்ளேயும் மறுபடியும் ஊட்டி போட்டுக்கலான்ட்டு. கேட் வால் தூக்கி போட்டு நம்பினா நிறுத்திட்டு போகலான்னு பார்த்தா வெகு நேரம் இருந்து நம்பவே இல்லை. இப்படின்னு போய் சாப்பாட்டுக்கு 10 வயசில் வரக்குள்ள நம்பிக்கையில் போயிட்டுருக்கு. பாலும் அப்படி கிட்ட இருந்துகிட்டே இருக்கலான்னு பார்த்தோம்னா சரி பொங்காது, ஏதாவது வேலை இப்படின்னு குமிஞ்சு எதாவது எடுக்கிறக்குள்ளே எல்லாம் கீழே போயிடும். கடுப்பாகுது ஒரு வேலை. டேங்க் நம்பி நீ 10 நிமிஷம் கீழே ஊற்றிட்டே இருக்கு. தொட்டியெல்லாம் பாருங்கள் யூஸ் பண்ண சும்மா பாஸ் முடிச்சு கிடக்குது. தண்ணியும் விட்டு வைக்கிறதில்ல. இப்போ தம்பியெல்லாம் குளிச்சப்போ க்ளீன் பண்ணி ஊற்றி வச்சிருவார். இப்போ குழம்பு என்ன வைக்கிறன்னு யோசனை பண்ணிகிட்டே வரதா இருக்குது. மதிய சாப்பாட்டுக்கு வேறு. மணி 5. நான் டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். 5 ஆயிடுச்சு வருங்களேன் இன்னைக்கு டைம். டீ கொடுத்துட்டு வந்தால் டிஃபன் வேலையை பார்க்கணும். டீ சாப்பிட்டாச்சு எல்லாருமே. தெரியுது முன்னாடியே வந்துடுச்சு. நான் வரையில் குளிக்காமல் இருந்தது. இப்போ குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. தூங்கிட்டாங்க நல்லா இன்னைக்கு. இல்லைன்னா டீ அவரே எடுத்துகிட்டு வருவார். சரி பாய். 6:20 வீடு வந்துட்டேன். டீ சாப்பிட்டுட்ருக்குறேன். டீ அங்கே கொண்டு போய் பத்தில். சரி வந்து ஒரு 2 நிமிஷம் டீ இல்லைனாவே வாங்க டீ சாப்பிடலாம். ஏதாவது திட்டிடாதீங்க கமெண்டில், நீங்களே சாப்பிட்டுட்ருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. வாங்க டீ சாப்பிட்லாம். சாப்பிட்டு தான் டிஃபன் வேலையை ஆரம்பிக்கணும். சின்ன வெங்காயத்தில் சட்னி ஆட்டிக்கலான்ட்டு. வெங்காய சட்னினா சின்ன வெங்காயம் தான் போடணும். இது சூப்பராக இருக்குது. எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சின்ன வெங்காயம், வரமிளகாய். சூப்பராக இருக்குது தோசைக்கு இட்லிக்கு. நல்லா வணக்கலாம். நல்லா கலர் பாருங்க, இந்த கலர் வந்துடணும். நல்லா வணங்கிடுச்சு. கருவேப்பிலை, சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கொத்தமல்லி 1 ஸ்பூன் போடலாம். மிளகு ஒரு 4-5 மிளகு இருந்தால் போதும். தேங்காய் வேண்டாம், தக்காளி எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா உப்பு, புளி கண்டிப்பாக போடணும். எலுமிச்சங்காய் மற்றதெல்லாம் போடலைன்னா அது பாருங்க, புளி போடணும். கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கிறேன் புளி. அடுத்தது வேர்க்கடலை சட்னி 1/4 கிலோ.
வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா தான் நல்லா, ஏன்னா வேகமாக வச்சோம்னா தீஞ்சிடு, ஆனால் நல்லா வறுவடாது. பார்த்தா நல்லா வறுவட்டுச்சு. சூட்டுக்கே கொஞ்ச நேரம் வாங்கினா நம்ம இங்கே இதாகிடும். சூப்பர். கட் பண்ணிக்கங்க. வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் செய்கிற மாதிரி சொல்கிறேன். வரமிளகா, சின்ன வெங்காயமெல்லாம் வேண்டியதில்லை. 1/4 கிலோ போட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து 6-8 மிளகா போட்டிருக்கிறேன். கருகாப்பில் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் போடலாம். கொத்தமல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு பண்ணிக்கலாம். தீஞ்சு போயிடும், அவ்வளோதான். தேங்காய் போட மாட்டேன். புளி, கொஞ்சம் புளிப்பு அதிகமாகவே இருக்கு. ஆஃப் பண்ணியிருக்கிறேன். போட்டாச்சு, அரைச்சிக்கலாம். தம்பி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. ஓகே, ஐட்டை கட் பண்ணிட்டேன். சரி, சட்னி அரைச்சாச்சு. 2 சட்னியுமே செக்கில் ஆட்டியிருந்தால் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு முடை தான், யார் ஆட்டுறதுன்னு மிக்சியிலே அரைச்சாச்சு. சூப்பராக அரைச்சாச்சு. தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சு. கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை தாளிச்சாச்சு. வெங்காய சட்னி சூப்பராக இருக்குது. இது தண்ணி ஊற்ற வேண்டாம், டேஸ்ட் இருக்காது. கெட்டியை வச்சுக்கணும். வேர்க்கடலைக்கு வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கு. 2 சட்னி ரெடி. ஹலோ வாங்க, டிஃபன் ரெடி. தோசைக்கு பாருங்க, வெங்காய சட்னி. லாங் வீடியோ பாருங்கள், சமைக்கிறத போட்டிருக்கிறேன். இது சின்ன வெங்காயத்தில் அரைச்சது. வேர்க்கடலை சட்னி. தம்பி 2 பேர்த்துக்கு தயிர் தாளிச்சிருக்கிறேன்.
வாங்க சாப்பிட்லாம்.